எத்தனையோ சோதனைகள் வந்திருக்கும்ல. நிறைய சோதனை. ம். அதாவது தெய்வத்தை பிடிச்சா சோதனை வரும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நம்ம கும்பிடுவோம் அவ்வளவுதான். ஆனா அவரை பிடிச்சதுக்கு அப்புறம் நிறைய சோதனை இருந்து எங்க வீட்டுக்காரருக்கு உயிரே இல்லைன்னு இருக்கு. இத்தனை வயசுக்கு மேல அவருக்கு உயிர் கண்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. எப்படி நடக்கும் என்ன ஏதுன்னு தெரியாது. சித்திரை 1 அன்னைக்கு யாருன்னே தெரியாது, பின்னாடி வந்து அடிச்சுட்டு போயிட்டார். அடிச்சா யாருக்கு உயிர் இல்ல, அவருக்கு தான் உயிரே இல்ல. வண்டி எதுவுமே ஆகல. ஆனா அவருக்கு உடம்பு ஃபுல்லா காயம். உடம்பு ஃபுல்லா காயம். எல்லா இடத்துலயும் உயிரே இல்ல, யாருமே பக்கத்துல போகல. ஒத்து போயிட்டா அந்த மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லாரும் சொல்ல எனக்கு போன் வருது. நானும் கார்ல என் தம்பி கூட வந்துட்டு இருக்கிறேன். இவர் யாருமே கூப்பிடல. என்ன முருகன் விளையாட்டு. எங்க குலத்தாய் போய் சொல்லிச்சாமா, இது யாருக்குமே தெரியாது. சொல்லும் போதே பிள்ளை இருக்குது. ஏப்பா உன்ற மகனுக்கு அங்க உயிரே இல்ல, போப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சான். எங்க குலதெய்வமே சொல்லிட்டு போயிருச்சு. குலதெய்வம் நான் முருகன் வந்தார். அடுத்த செகண்ட் அவர் வந்து எங்க இருந்தாரு தெரியும், திருப்பரங்குன்ற முருகன் கோயில்ல இருந்தாராமா. திருப்பரங்குன்றம். அங்க இருந்து அவரு ஒரு வேண்டுதலுக்காக அவர் போயிருக்காரு. அங்க இருந்து வாகனத்துல வர மகன் அடிபட்டார். ஆனா 10 நிமிஷம் எந்திக்கல். இவர் வந்து உடம்புல இறங்குன்னு எந்திரிச்சிட்டாரு.